கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். சிறப்பாக இந்த பார்க் பகுதியில நிற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடத்துல இருந்து இந்த நாளின் தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அவனுடைய திருப்பெயரில் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றான். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில எது முக்கியமானது, விச் இஸ் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லுகிற கேள்வி நமக்கு எழும்புவது உண்டு. திஸ் ஆர் தட், இதுவா அதுவா என்ற கேள்வி எழும் பொழுது தடுமாறுகிற சூழல் நமக்கு உண்டு. இங்கு இந்த வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல ஒரு ஏழை விதவை பெண்மணி குமாரனோடு வாழ்கிறவள் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயையும் கொஞ்சம் மாவையும் வைத்து அடை சுட்டு வாழலாம் என்று எத்தனைக்கும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை அந்த குடும்பத்திலே செய்வதற்கு தன் தாசனாகிய எலியாவை பயன்படுத்துகிறார். இங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த அதிகாரத்துல 10வது வசனத்துல அவன் கேட்கிற கேள்வி என்ன, எனக்கு குடிக்க தண்ணீர் தா என்று சொல்லி இந்த விதவை பெண்மணியிடத்துல எலியா கேட்கிறான். தண்ணீர் கேட்கிற எலியா தண்ணீரோடு நிறுத்திவிடவில்லை. கோயம்புத்தூர் பகுதியில நாம் செல்வோம் என்று சொன்னால், வீட்டிற்கு வந்த விருந்தினர் ஏதாவது கேட்பதற்கு முன்பதாக கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக வந்த உடனே ஒரு செம்பு தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அது உபசரிப்பின் மேன்மை. ஆனால் இங்கே இவனுடைய நிலைமை, இறைவன் ஆயத்தப்படுத்தின அந்த பெண்மணி இவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும், தேசத்தின் நன்மையான காரியங்களை காண்பதற்கு இவர்களை கருவியாய் பயன்படுத்தவும் இங்கே இவன் ஒரு கேள்வியை கேட்கிறான், எனக்கு குடிக்க தண்ணீர் தா என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, தண்ணீரை கேட்ட இந்த தீர்க்கதரிசிக்கு தண்ணீரை கொடுக்க இவள் ஆயத்தப்படுகிறாள். தண்ணீரை கொடுக்க ஆயத்தப்படுகிறாள். அப்படி ஆயத்தப்படும் பொழுது நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டு அவளுடைய வாழ்வு நிலைகளை அவன் அறிந்து கொள்கிறான். என்னிடத்துல இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவையும் வைத்து ஒரு அடை சுட்டு சாப்பிட்டு எங்களுக்கு ஜீவனத்திற்கு அதற்கு பின்பு வழி இல்லை, பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது, எங்களுக்கு வாழ்வுக்கு வழி இல்லை என்று கலக்கத்தோடு சொல்லுகிற அந்த பெண்மணியிடத்துல தண்ணீர் கேட்ட இவன் தண்ணீரை விட்டு விட்டு நீ பொறுக்குகிற விறகை கொண்டு முதலில் ஒரு சிறிய அடையை பண்ணி அதை எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, தண்ணீர் கேட்ட பொழுதே என் வேலை கெடுகிறதே என்று சொல்லி அந்த பெண்மணி நினைத்திருக்கலாம். ஆனால் அடுத்த அடை கேட்கும் பொழுது நாங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிறோமே, இதையும் கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் தண்ணீர் கேட்டவனுக்கு தண்ணீர் தரவும், அடையை கேட்டவனுக்கு அடையை கொடுக்கவும் இவள் ஆயத்தமாய் இருந்தபடியினால, அவள் எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது முக்கியமானது என்பதை அவள் புரிந்து கொண்டபடியினாலே, she was chosen to serve the man of God. அவள் கடவுளுடைய மனிதனுக்கு ஊழியம் செய்வதற்கு, உதவுவதற்கு, தேவையை சந்திப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து அதை முக்கியத்துவமாய் எடுத்துக்கொண்டாள். விளைவு என்ன? விளைவு என்ன? நாம் இங்கே பார்க்கிறோம் 15வது வசனத்துல, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பஞ்சம் போகும் மட்டுமாக, மழை வரும் மட்டுமாக அந்த வீட்டிலே ஒன்றுக்கும் குறைவில்லாத நிலை காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறை மக்களுக்கு, இறை தாசர்களுக்கு, இறை அடியார்களுக்கு இறைவன் அனுப்பின விதங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்பட, அர்ப்பணிக்க, தேவைகளை சந்திக்க நாம் அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால், எது இம்பார்ட்டன்ட் என்பதை தெரிந்து கொண்டு செய்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முக்கியமானது. நம்மை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த விசுவாச பெண்மணியுடைய செயல்பாடுகளுக்கு ஆண்டவர் எல்லோருக்கும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். அந்த வருஷிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் சுவீகாரங்களை பெற்றுக்கொள்ள எத்தனமாக்குகிறார். அன்புக்குரியவர்களே, எது முக்கியமானது என்பதை நான் புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில நான் அடியெடுத்து வைக்கிறேனா, என் தேவனாகிய கடவுள் என்னை கொண்டு ஆற்ற விரும்புகிற காரியங்கள்
செயல்படுவதற்கு ஏற்ற நிலை காணப்படுகிறதா? அப்படி காணப்படும் பொழுது நீங்களும் நானும் இறைமக்கள் என்கிற பெயரில, இறைவனுக்கு உகந்தவர்கள் என்கிற பெயரில வாழ்ந்து இறைவனை கனப்படுத்த முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. கிருபைகளை தேவன் தருவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எது முக்கியமானது என்பதை தெரிந்து கொண்டு செயலாற்றின இந்த விதவையை போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நீர் எங்களுக்கு முக்கியமானவர், உம்முடைய தாசர்கள் எங்களுக்கு முக்கியமானவர்களை உணர்ந்து கொண்டு நாங்கள் அடியெடுத்து வைக்க, அவர்களை கனப்படுத்த, அதன் வழியாய் எங்கள் தேசம் செழுமை பெற நீர் கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.